விட்டுறாங்க. ஏமா அதான் அம்மனே சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நீங்க நிக்கிறது சரி வராது. கிளம்பு முதல்ல. நான் போக மாட்டேன். நான் என் புருஷனுக்காக தான் இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிட்டு தான் போவேன். அம்மா தாயே காளி, வனபத்ர காளி, உனக்கு ஏமா என் மேல இவ்ளோ கோவம்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நான் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டி உன்னை நம்பிதாமா வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அத நான் செய்யறேம்மா. ஆனா நான் பரிகாரம் பண்றதுக்கு நீ என்ன அனுமதிக்கணும் தாயே. நான் பரிகாரம் செஞ்சே ஆகணும். அண்ணே என்னண்ணே சாமி இப்படி இல்லாம சொன்னோம்? அதான் சொல்லிட்டு இருக்கேன். இரு, என்னன்னு கேட்போம். என்னையே எதிர்த்து நின்னு பதிலுக்கு பதில் பேசுறியா? நீ என் கோயில பரிகாரம் பண்ண தகுதி இல்லாதவ. நீ மனுஷ பொறப்பு எடுத்ததே தப்பு. அதுலயும் நீ பொண்ணா பிறந்து இந்த பொம்பளை இனத்தையே அவமானப்படுத்துற. அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியோ? நான் காளி. போ வெளியே. இந்த மாதிரி அருள் வந்தவங்க நடக்க போற விஷயங்களை சொல்லுவாங்க, இல்லனா நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க, இல்ல பொதுவா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சாமி என்னடான்னா பாரதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தனிப்பட்ட முறையில திட்டிட்டு இருக்காங்க. இதுல ஏதோ கண்டிப்பா ஒரு நெருடல் இருக்கு. ஏமா ஏன் நின்னுட்டு இருக்க? அம்மன் கோபத்துக்கு பலியாகிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து போகலன்னா அப்புறம் நாங்க துரத்தி அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, அப்படி அவமானப்பட்டு போறதுக்கு நீ ஏன் மரியாதையா போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. என்கிட்டே வந்து சவால் விடுறியா? இந்த மித்ரா யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்க பாரதி. இந்த அசிங்கம் உனக்கு தேவையானதுதான். என்ஜாய் பண்ணு. ஏய், என்னடா இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இவள முதல்ல இங்க இருந்து துரத்தி அடிங்கடா. இல்லனா இந்த ஊரே என் கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? இவங்களை இங்க இருந்து நீங்க அனுப்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சில சந்தேகம் இருக்கு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நினைச்சேன் இப்படிதான் ஆதி ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. அம்மன் சன்னதிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி அம்மன் பேசினதா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதே கோவில்ல திருடன், பொறுக்கி, கொலகாரன், அவன் இவன் 1000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சாமி இப்படி கண்டுபிடிச்சு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்குதா? இவங்க இங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அம்மன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையாவே அம்மன் அருள் வந்துதான் சாமி ஆடுறாங்களா இல்ல சும்மா சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. யாரா நீ? இந்த அம்மனையே சந்தேகப்படுறியா? அம்மா தாயி மன்னிச்சிருமா. உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்க தாயி. தம்பி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மன் கோவத்துக்கு ஆளாகாதப்பா. அம்மனை சந்தேகப்படுறது தெய்வ குத்தமாயிடும். முதல்ல மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு தானே? மன்னிப்பு கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ நான் அம்மனை சந்தேகப்பட்டு பேசுறதா சொன்னீங்கல்ல, முதல்ல அதுக்கு வரேன், அப்புறமா மன்னிப்பு கேட்கிறேன். சரியா? அண்ணன் பெருசா ஒரு சம்பவத்தை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அசத்துங்கண்ணே.
நான் சந்தேகம்லாம் படல. ஆனா சாமி கள்ள சாமி ஆடுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். தம்பி என்ன சொல்றீங்க? புரியலையா? அண்ணன் தெளிவா தானே சொல்றாரு. இந்த அம்மாவை கள்ளச்சாமின்னு சொல்றாரு. இவங்க சாமியெல்லாம் வந்து ஆடல. அப்படி இது உண்மையான சாமினா அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஊர் வனபத்திரகாளி அம்மனை நிரூபிக்கிறதுக்கு சோதனை வச்சிருப்பீங்கல்ல, அத வைங்க. என்ன எதுவும் பேசாம நிக்கிறீங்க? அண்ணன் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒருத்தவங்களுக்கு அம்மன் வந்திருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கலாம் தானே. அப்படி பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏய், யாரா நீ? எனக்கே சோதனை வைப்பியா? ஏய், என்னடா நடக்குது இங்க? அம்மனை சோதிக்கலங்க, உங்களை தான் நான் சோதிக்கிறேன். தம்பி சொல்றது சரியாதாங்க இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி அம்மன் வந்து யாரையும் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு என் அனுபவத்துல நான் பார்த்ததே இல்லை. எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் யாரும் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. காளியாத்தாளுக்கு அரவணைச்சு தான் பழக்கம். அதனால வழக்கமா பண்ற மாதிரி ஒரு சோதனையை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சோதனைன்னு சொல்லுங்க, இப்பவே பண்ணிடலாம். எலுமிச்சம் பழத்தை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருவோம். அம்மன் அருள் வந்த சாமியாடினா அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. கள்ள சாமியாடி நடிக்கிறவங்களா இருந்தா அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஆத்தா கண்டுபிடிக்கவே விட மாட்டா. அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மறைச்சு வைக்கிறேன். வா.